அப்ப வாழ்க்கையில எல்லாமே தலைகீழா போயிட்டு இருக்குது. எனக்கு வாய்ஸ் குடுக்க கூட டைம் இல்ல. இப்ப கூட பின்னாடி பேக்கிரவுண்ட் மியூசிக் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். பூச்சி கத்துறது அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறேன். என்னடா ஒரு ஒரு கொஞ்ச நாள் தான்டா கில்டு பக்கமே வரல. கேம்குள்ள வரல. அதுக்குள்ளேயும் கில்டு 3வது லெவல்ல இருக்குது. எனக்கு இந்த கில்டுல இருக்க கூட மனசு இல்ல இப்போதைக்கு. நான் இந்த கில்ட வந்து விட்டு வெளில வந்துர்றேன் அப்படிங்கிற மாரி நான் கில்ட விட்டே வெளில வரலான்னு இருக்கேங்க. எனக்கு இனிமே கில்டே தேவையில்ல. ஏன்னா கில்டுக்கு யாருமே சப்போர்ட் பண்ற மாரியே தெரியல. இங்க பாருங்க நான் கில்டுல இருந்த வரைக்கும் 5வது லெவல்லயாவது மெயின்டெயின் பண்ணேன். நான் கில்ட விட்டு வெளில வந்தா யாருமே ஆக்டிவ்ல இல்ல. ஒருத்தன் கூட ஆக்டிவ்ல இல்ல. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. போங்கங்க யாராவது சப்போஸ் எனக்கு கில்டுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல வந்தீங்கன்னா சொல்லுங்க. நான் புது கில்டு ஓப்பன் பண்றேன். நம்ம கில்ட வந்து கில்டு வார் பூஸ்ட் பண்ணி ஒரு அளவுக்கு கொண்டு போலாங்க. இங்க பாருங்க ஒருத்தவங்க கூட ஆன்லைன்ல இல்ல. நான் கில்டு எல்லாத்தையும் பார்க்குறேன். சரி கில்ட என் தம்பிக்கு மாத்தி விட்டு, நான் கில்ட விட்டு வெளில போலான்னு ஒரு முடிவுல இருந்து கில்ட விட்டு வெளில வரலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இதான் கடைசி யுத்தம். இந்த கில்ட விட்டு நான் வெளில போறேன். என்னோட ஆசையா கிரியேட் பண்ண கில்டு தெரியுமா? இருந்தாலும் அத விட்டு வெளில போக எனக்கு மனசு வரல. இருந்தாலும் வெளில போயிருக்கேன். மறக்காம உங்க சப்போர்ட்ட குடுத்து நம்ம 14K போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கங்க.